கிச்சன் பாக்குறதுக்கு கிளீன் அண்ட் நீட்டா, அப்புறம் வந்து குக் பண்றதுக்கு எஃபிஷியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிச்சன்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்க திங்ஸ் நம்ம யூஸுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுதுன்னா அந்த திங்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால கிச்சனை நம்மளோட யூஸுக்கு எஃபிஷியன்டா மாத்திக்கவும் முடியும். கிச்சன்ல ஒரு நியூ லுக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மசாலா ஐட்டம், கிராசரிஸ் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு என்னென்ன திங்ஸ் வந்து ரீஃபில் பண்ணணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கும் போது குக்கிங்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ரீஃபில் பண்ணிட்டு அந்த திங்ஸ் அக்சஸ் பண்றதுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்பூன் வந்து அதிலே அலாட் பண்ணிக்கிட்டோம்னா அதை அக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ரிலாக்ஸா ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸி. பிளஸ் நம்ம கிச்சன்ல என்ன திங்ஸ் இருக்கு இல்லன்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு சுண்டல் பிளஸ் ஸ்ப்ரவுட் பண்றதுக்காக ராகி ஊற வச்சிட்டேன். ஸ்ப்ரவுட்டர் ராகி பவுடர் பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்திருந்தேன். பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை விட ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுத்திருந்த ராகியை லைக் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க.